மாடு மேய்ச்சிக்கிட்டு கோழி கோழி குஞ்சு ஆடு மாடு இதெல்லாம் அந்த வயல்காட்டில் மேய்ச்சிக்கிட்டு இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. எந்தவித கவலைகளும் இருக்கக்கூடாது மனசில். எந்தவித கவலைகள் யாரை பற்றியும் அவங்க என்ன இவங்கன்னா எதுவுமே இல்லாமல் நம்ம உண்டு நமக்கு ஆடு மாடு கோழி தென்னை மரம் நம்ம வீடு அப்படி வாழணும்னு தான் எனக்கு ஆசை. வேற ஒன்றும் ஆசை இல்லை. இவ்வளோ பெரிய ஆசை. ம் கொஞ்சமா குடிக்கணும் தண்ணி. கொஞ்சமா தான் குடிச்சேன். மூச்சு திடீர்னு விட முடியல. அப்படியே ஹார்ட்டே அப்படியே படக் 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 படக். இப்படி பண்ணுதா? மடக்கு மடக்குனுச்சா? மடக்கு மடக்கு எல்லாம் இல்லை. ஒரு செகண்ட் ஹார்ட் பீட்னால வேகமா துடிச்சு மூச்சு விட முடியல. அப்படியே டிவி ஆஃப் பண்ணிட்டு வந்து படுப்போம். துடிக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாப்பா, நீ போ பாப்பா, நீ சின்ன பிள்ளை தானே, மெண்டல் மாதிரி பண்ணாதப்போ. கேசோ அப்படின்னா ஹிந்திக்காரிடம் முட்டை பிரியாணி வாங்க வேண்டும் என்றால் அண்டா பிரியாணி வேண்டும் என்று சொல்ல வேண்டும். பிரியாணி வாங்க அண்டாவை தூக்கி கொண்டு போகணும். சூப்பர் சேசனா. கேஎஸ்சி ப்ரோ தமிழ்நாடு வரும்போது என்ன வாங்கி வர சொல்லலாம்? சொல்லுங்க மதுமா, என்ன வாங்கிட்டு வர சொல்லலாம்? எனக்கு பாதி தூக்கத்தில் கமெண்ட் போடுறேன். சரிண்ணா சரிண்ணா. இல்லை 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 ஊட்டி ப்ரோ, நீங்கள்லாம் வீட்டில் இல்லை, ஹரணி அக்காவோட ஹார்ட்டில் இருக்கோம். ஐயோ ஐயோ சூப்பர் பானு, செம்மடி செல்லம். மாதம் அழிச்சு சொல்லிட்டா. நிலவுக்கு கூட மாதத்தில் 2 நாட்கள் ஓய்வு உண்டு. ஹரணி சகோதரி லைவில் ஓய்வே இல்லை. ஆமாம் முருகேசண்ணா. சொந்த வீடு வாங்க ஆசை இல்லை. ஆசை இல்லையா? எனக்கு ஆசை இருக்குப்பா. அது என்னப்பா? குட்டி கார் புதுசாக கேட்கலாம். குட்டியா காரு, அதாவது நம்மகிட்ட இருக்கு கார் இருக்கு அப்படிங்கிறது ஒரு குட்டியா ஒரு காரு. அதுதான் ஆசை எனக்கு. ஒரு வீடு, ஒரு காரு, ஒரு தென்னந்தோப்பு, அப்புறம் ஆடு மாடு கோழி எல்லாமே இருக்கணும். அதில் அது ஆடு மாடு கோழி கூட இருக்கணும். எந்த கவலையும் மனசில் இருக்கவே கூடாது. குட்டி குட்டியாக சின்ன சின்ன உதவிகள் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி. பானு பாண்டியன் சீஸ், நன்றி, உங்களின் ஆங்கில புலமை அருமை அப்படி சொல்லியிருக்காங்க. சிஎஸ் அண்ணா. ஆசை கேட்டால் பேராசையே சொல்கிறீங்க அப்படியா? தமிழ் டைப் பண்ண ஃபாஸ்ட்டாக வரல சிஎஸ் அண்ணா அப்படி சொல்லியிருக்காங்க பானுமா. ஆசை போதுமா, இன்னும் வேணுமா? ஆசை யாரை விட்டது? இது ஆசை இல்லை, பேசிக்காக எல்லாத்துக்கும் இருக்க வேண்டியது தானே. ஒரு வீடு, காருங்கிறது ஒரு அடிஷனல் தான். காரு வந்துட்டு நம்மளோட தேவைக்காக இதுவா, ஆனால் வீடு இருக்கணும், ஆடு மாடு கோழி இருக்கணும்ல. இது எல்லா வீட்லேயும் இருக்கிறது தானே. அப்போ படிச்சுட்டு இந்த வேலைக்கு போகாமல் ஆரம்பிச்சுருந்தா அப்படியே எந்த கிழமை கண்ணன்மா என்னது இது தெரியலையே. ஓகே, இது நியாயமான ஆசை தான். உதவி செய்யணும்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதில் எங்கேயோ போயிட்டீங்க. உதவினா நம்மளால் லட்சக்கணக்கில் செய்ய முடியாதுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆடு மாடு கோழியிலே அந்த மரத்தில் தென்னை குத்தையில் கொடுறோம்ல, அதில் வர காசுலாம் என்ன பண்ண போகிறோம்? குட்டி குட்டியாக பண்ண வேண்டியதுதான். ஆசைகள் என்று சொல்லிட்டு தமிழாட்டே கேட்கிறீங்களா? ஐயோ மாதுவன் அப்படியா? ஓகே, குட்டி ஏஞ்சல் பேஸ் காமிக்க மாட்டிங்களா? இல்லை ரவி தொடரை போகலாம் போதும். சரி மாமா. ஹாய் உமா தங்கம். ஹாய் செல்லக்கா. வாங்க உமா தங்கம். வணக்கம் சாமி. உமா தங்கம் சாப்பிட்டேடி சாமி. காலில் போய் ஆடு மாடு மேய்க்கணும், அழகான ஆசை, வித்தியாசமான ஆசை. ஐயோ இல்லை சிஎஸ்ஆர், நம்ம இருக்கிறதே தென்னந்தோப்புக்குள்ள தானே இருக்க போகிறோம். அந்த மாதிரி நான் ஹாயம்மா வாங்க முத்து தங்க வணக்கம். தூங்கி எந்திரிச்சிட்டு அடிச்செல்லாம் ஏன் செல்லப்பில். இதெல்லாம் வில்லேஜில் இருக்க லைஃப். நீங்கள் சொல்கிற மாதிரி அது பெரிய லைஃப்பெல்லாம் மோஸ்ட்லி அது வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு லைஃப்பா? ஆமாம் பிரகாஷ், அது மாதிரி தான் எனக்கு இருக்கணும்னு ஆசை. நம்ம கிராமத்தில் தானே, நான் சின்ன பிள்ளைல கிராமத்தில் தானே வளர்ந்தேன். அது மாதிரி தானே இருக்கணும். மனசில் நிம்மதியோடு இருக்கலாம்ண்ணா. பிரபு தொடரே வணக்கம். சாப்பிட்டீங்களா? ஒட்டி கிடமா சொல்லியிருக்காங்க. ஆத்தா ஓகே. சென்னை தெற்கே போகிறது, மனசு சரியில்லை. ஐயோ இந்த யாதும் முறை யாவரும் கேள்வினருக்கே சரியான, என்னை விட மனசு சரியில்லாத பார்ட்டி. சின்ன விஷயமா இருந்தால் கூட என் மனசும் தாங்காது. அதே மாதிரி இதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீ போய் ஆஃப் பண்ணிட்டு தூங்கு போ. தூக்கம் வந்துருச்சு, தூங்க அக்காட்டா. பாப்பா வைத்துட்டாதீங்க. சரி தங்க பிள்ளை. வீரத்தை விளைச்சி என் பாசமான மருமகளே சாப்பிட்டீங்களாமா? உங்களுக்கு எல்லாம் ஒன்றும் ஆகாதுடா, பாப்பா சரியாகிடுவா. சரி கிஷோரம்மா, நீங்கள் சொன்னால் எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. ஹரணின்றங்க சேனல் ஒன்று மட்டுமே எங்களுக்கு